அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான். ஓகேங்களா, நேற்று ஒரு மெசேஜ் நான் பார்த்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் அமைச்சிருந்தாங்க. சார், இந்த 2025 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் அவங்க இன்டர்வியூவில் கொடுக்கும்போது நான் ஃபுல்லாக ஸ்கூல் புக்கு தான் படித்தேன், ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் சோர்ஸ்லாம் நான் எதுவும் படிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், அப்போ ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதும் இல்லை சார், நம்ம ஏன் சார் அவுட் சோர்ஸ்னு நம்ம போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்குமே அந்த ஒரு சின்னதாக ஒரு குழப்பம் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஏன் தேவையில்லாமல் அவுட் சோர்ஸ் போய் படிச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கே போதும்ல, ஸ்கூல் புக்கு வச்சு படித்து பாஸ் பண்ணவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு தாட் லைட்டாக ஓரமாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு சிலருக்கு அந்த ரியாலிட்டி புரிஞ்சிருப்பீங்க, ஒரு சிலருக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ பதிவே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா கவனமாக தெரிஞ்சுங்க. லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் எழுத போன எல்லா ஸ்டூடெண்ட்டுமே 99% நான் சொல்கிறேன், 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தமிழாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், ஸ்கூல் புக்கு மட்டும்தான் குரூப் 4க்கு படிச்சுட்டு போயிருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா தமிழுக்கெல்லாம் ஸ்கூல் புக் சோர்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா வெளியில் அப்படிங்கிறதுலாம் மெஜாரிட்டி யாருமே பெரும்பாலும் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸ்கூல் புக்லேயே பார்த்தோன்னா நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், ஓல்டு புக்லேயே பிளாக் அண்ட் ஒயிட் ஓல்டு புக் இருக்கும். ஸோ அந்த லெவலில் தான் போயிருப்பாங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. மெஜாரிட்டி, நான் சொல்லக்கூடிய 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோடைய மெஜாரிட்டி தான் படிச்சிருப்பாங்க அவுட் சோர்ஸோட புக். இப்போ நம்ம இப்போ ஒரு சில புக்கெலாம் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கொஞ்சம் பழங்காலத்து புக்கெலாம், அதுக்கெல்லாம் யாருமே அந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுத்து படிச்சிருக்கவே வாய்ப்பே கிடையாது. 99.9% நான் சொல்கிறேன், சான்ஸே இருக்காது. அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு புக்கு சும்மா எடுத்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்களே தவிர இந்த அளவுக்கு புக்கெலாம் யாரும் ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்க, இந்த ஓலைச்சுவடி புக் அளவுக்குலாம் யாருமே ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ என்னென்னா, இப்போ அது மட்டும் தான் அவங்க படிச்சிருப்பாங்க. அப்போ அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க. எழுதிட்டு வந்திருக்கப்புறம் எழுதிட்டு வந்த எல்லாருக்குமே பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கும். இப்போ பாஸ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்குமே கூட நம்ம ரிசல்ட்டில் நம்ம வருமா வரமாட்டோமாங்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களுமே இந்த எக்ஸாம் அவ்வளோதானா இருக்குது, இவ்வளோ டஃப்பாக கேட்டிருக்காங்க, நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் என்னென்னா, அவங்க ஸ்கூல் புக்கு தான். இப்போ என்னென்னா, எல்லோரும் ஸ்கூல் புக்கு போய் படிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த அளவுக்கு கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது கேட்டதுக்கப்புறம் அதுக்காக பார்த்தோன்னா அந்த ரேங்க் வராமல் இருப்பாங்களா, அதுக்குள்ளே யார் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அது பொறுத்து என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்டிங் அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா அதுக்குள்ளேயும் பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ ஸ்கூல் புக் சோர்ஸ் மட்டும் படித்து போனவங்களில் யார் அதை வச்சு எழுதுறது, ப்ளஸ் ஸ்மார்ட்டாக ஒரு சில அவுட் சோர்ஸோட கேள்விக்கும் ஸ்மார்ட்டாக யார் பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் டைம் மேனேஜ். ஏன்னா நிறைய பேர் என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த தமிழுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக, ஓகே இதான் ரியாலிட்டி, கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக தான் வந்திருக்குன்ட்டு கடந்து அடுத்து ஜிகே மேக்ஸில் யார் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களோ அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிருக்கும். ஆனால் இது 2025க்கு மட்டும்தான் பொருந்தும். நான் திரும்பவும் நான் தான் சொல்கிறேன், 2025க்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா இது எப்படின்னு தெரியாததுனால எல்லோரும் ஸ்கூல் புக்கை மட்டும்தான் படிச்சுட்டு போயிருந்தாங்க. கரெக்டுங்களா? அப்போ பாஸ் பண்ண எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் இருக்கும், ஸ்கூல் புக்கு தான் நான் படித்தேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவுட் சோர்ஸோட இது யாருக்குமே தெரியாது. அதுக்கு முன்னாடி இதே 2024 எக்ஸாமில் நமக்கு பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் கேள்விகள் வந்ததுனால ஸ்கூல் புக் எல்லோரும் படிச்சுட்டு போயிருப்போம். இப்போ நியூ சிலபஸ் படி நமக்கு வரும்போது நியூ சிலபஸ் படி கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸ்லேயே கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்லாம் ஸ்கூல் புக்கோட சோர்ஸ்லேருந்து தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதனால் எல்லாருமே ஸ்கூல் புக்கை படிச்சிருப்பாங்க. இந்த தகுதி தேர்வில் இருக்கிற கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுதான் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாஸ் பண்ண எல்லாரோடைய இதுவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூல் புக்கில் தான் நான் படித்தேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது 2026க்கும் அப்கமிங் வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்குமே செட் ஆகாது. நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கு படிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பா, ஸ்கூல் புக்கு மட்டும் எனஃப் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு நீங்கள் ஜாப் வாங்குறதுக்கு ஒரு உறுதித்தன்மை நீங்கள் ஏற்படுத்த முடியவே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது, ரியாலிட்டி புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ எல்லாருமே அவுட் சோர்ஸ் ஏன் இப்போ ஏன் இந்த புக்கு அந்த புக்கு அந்த புக்கு இந்த புக்குன்னு ஏன் நிறைய பேர் படிக்கிறாங்க, அவுட் சோர்ஸ்னு ஏன் போகிறாங்க, அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க, தெரிஞ்சு போச்சுல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அவுட் சோர்ஸ் எல்லோரும் போயிடுவாங்க. லாஸ்ட் குரூப் 2வே பாருங்கள், குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் 2க்கே அவுட் சோர்ஸ் எல்லோரும் படிக்க முடியல. ஏன்னா 2 மாதம் தான் இடைவெளி இருந்துச்சு. அப்போ அந்த 2 மாதத்தில் போய் அவுட் சோர்ஸ் யாரும் படிக்க முடியாதுன்ட்டு கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ அதை பார்த்துட்டு போனாங்க. ஆனால் இப்போ இன்னும் 1 இயர் டைம் இருக்கனால அவுட் சோர்ஸ் நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு போவாங்க. மேக்ஸிமம் அவுட் சோர்ஸோடைய
ஒரு ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கும். இப்போவும் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கிலேருந்து படிக்கிற இப்போ ஏன்னா 2025 எக்ஸாமில் படித்த எல்லாருமே நான் சொல்கிறேன் 99% வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கு தான் படிச்சிருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே காம்படிஷனுங்கும் போது ஓகே, நமக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் அப்படிங்கும்போது ஈஸியாக போய்டும். ஆனால் இப்போ 2026 எக்ஸாமில் 99% ஸ்கூல் புக்கு மட்டும் தான் படிச்சுட்டு போவாங்களான்னு கேட்டால் கிடையாது. 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கு மட்டும் படிக்கலாம். மீதி 50% அவுட் சோர்ஸும் சேர்த்து கவர் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு தான் அந்த வேலைங்கிறது வந்து உறுதியாக இருக்கும். ஏன்னா இப்போ வேக்கண்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நினைக்கிற மாதிரிலாம் போடுறது கிடையாது. அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா ஒரு குரூப் 4க்குலாம் ஓவரால் வரும்போது ஒரு 5000 வேக்கண்ட்டுங்கிட்ட தான் வருது. முன்னெல்லாம் வந்து 10,000 12,000லாம் போட்டிருந்தாங்க. இப்போ 5000 வேக்கண்ட், ஏன்னா வருஷம் கால்ஃபர் பண்ணுறதுனால 5000 வேக்கண்ட் தான் போடுறாங்க. அப்படிங்கும்போது இதில் ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சுட்டு போனால் நமக்கு அது ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் ஸ்கூல் புக்கிலேருந்து மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா ஓகே. ஆனால் அவுட் சோர்ஸ்லேருந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படித்து அதுலேருந்து கேள்வி வந்துச்சுன்னா அவன் முன்னாடி போயிடுவான். அப்போ வேக்கண்ட்டு நமக்கு கம்மி. அப்போ இதில் யார் அவுட் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் முன்னாடி ரேங்கில் போயிடுவோம். அப்போ நமக்கு அந்த ரேங்க் கிடைக்காம போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ஜிகேவாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவுட் சோர்ஸோடைய கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரிஸ்க்கு தான் சொல்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ரிஸ்க்கு வந்து போய் பார்க்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். எல்லாருமே அவுட் சோர்ஸு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கேள்விகள் வந்து அடுத்த டைம் ஸ்கூல் புக்கில் மட்டும் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னா, பரவாயில்ல ஸ்கூல் புக்கு சேர்த்து நம்ம படிச்சுட்டு போகிறோம். ஸ்கூல் புக்கு ப்ரைமரியாக வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை ப்ரைமரியாக வச்சுக்கோங்க. செகண்டரியாக அவுட் சோர்ஸ் வச்சுக்கோங்க. அவுட் சோர்ஸுடைய ப்ரிப்ரேஷன், ஏன்னா ஸ்கூல் புக் வந்து நம்ம ஓரளவு வந்து நம்ம ஜிகேவே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். ஜிகேயில் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாடங்கள் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு போயிடலாம். இப்போ ஐஎன்எம் படிக்கணும் அப்படின்னா 10th ஐஎன்எம் 12th ஐஎன்எம் படிச்சுட்டு போயிடலாம். அப்போ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை தாண்டி இருக்கிற தகவல் நம்ம படிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் சோர்ஸுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோமோ அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவுட் சோர்ஸோடைய ப்ரிப்ரேஷன் கம்பல்சரி கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா அவுட் சோர்ஸில் நீங்கள் படிக்கும்போது நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிலபஸ் கண்டென்ட்டுக்கு அவுட் சோர்ஸை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் சொல்ல முடியாது. ஆனால் நான் ஓரளவு நான் அவுட் சோர்ஸ்லேயும் நான் படிச்சிருக்கேன். இப்போ வந்து முகவரை வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற முகவரை மட்டும் இல்லாமல் நான் அவுட் சோர்ஸில் இருக்கிற முகவரையுமே கொஞ்சம் சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன். அது சார்ந்திருக்கக்கூடிய தகவல் படிச்சிருக்கேன். வாட் எவர் நீங்கள் எதை படித்தாலும் சரி. இப்போ காமராஜரை பற்றி நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற சோர்ஸ் இல்லாமல் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் பார்த்துருக்கேன். ராஜாஜி அவர்களுடைய தகவல் வந்து நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு 10-15 தகவல் எக்ஸ்ட்ராவாக நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு தேவை. இப்போ அப்போ அவுட் சோர்ஸோடைய அந்த ஒரு ப்ரிப்ரேஷனுங்கிறது மஸ்ட்டு. ஏன்னா இங்கே மார்க்கு வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்குமான வித்தியாசம் மெஜாரிட்டி 10 கொஷின் தான் இருக்கும். அப்போ அந்த 10 கொஷின் தான் இங்கே தீர்மானிக்குது நீங்கள் அந்த ஜாப் வாங்குறீங்களா வாங்கலையாங்கிறது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவுட் சோர்ஸு நீங்கள் அப்படியே டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா பயங்கர ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. அது எப்படி ரிஸ்க் எடுக்கிறது மாதிரினா, ஒரு சின்ன குட்டி கிணறுக்குள்ளே ஒரு விஷம் வாய்ந்த ஒரு பாம்பு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு நாள் நான் வந்து இருக்கேன், நகராமல் இருக்கேன், அந்த பாம்பு எனக்கு கடிக்காதுன்னு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையா? ஹெல்மெட்டு போட்டு போகிற மாதிரி தான். நான் இது வரைக்கும் ஹெல்மெட்டே நான் வந்து போடவே இல்லை, நான் அதனால் எனக்கு ஒரு தடவை கூட எனக்கு ஆக்சிடென்ட்டே ஆனதில்லை அப்படிங்கிற மாதிரி. அது ஆகும்போது தான் அதோட வேல்யூ தெரியுங்கிற மாதிரி தான். ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் படிக்காமல் போகிறதுங்கிறது அந்த ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஓகே போயிடுச்சுன்னா அடுத்த எக்ஸாம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம இல்லையே. நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது, இதில் நம்ம வாங்கி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அப்போ அவுட் சோர்ஸோட இது கொஞ்சம் நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஸ்கூல் புக்கும் கவர் பண்ணணும், அவுட் சோர்ஸும் கவர் பண்ணணும். 50-50 நமக்கு வந்து இருக்குது. ஸ்கூல் புக்கு நல்லா கவர் பண்ணிட்டு போனால் ஸ்கூல் புக்லேருந்து கேட்குற எல்லா கேள்வியுமே நீங்கள் சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குற கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? அது ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா தகவல் கொஞ்சம் படிச்சுட்டு தானே போயாகணும். படிச்சுட்டு போனால் தான் நம்ம மற்ற கேள்விக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சதாவோ, ஒரு பொறுத்துக்கு ஒன்று நமக்கு தெரிஞ்சதாவோ இருந்துச்சுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி தெரியுங்களா, சிலபஸ் வைஸ் அவன் கேள்விகள் எப்படி எடுக்கிறாங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். குடியுரிமையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா
நம்ம அது பார்க்கும்போது சார் ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்கானே சார், ஸ்கூல் புக்லேருந்து கேட்கலப்பா, அவன் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் குடியுரிமை சம்மந்தமாக கேட்டிருக்கான். அந்த தகவல் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்கூல் புக்கே எப்படி பார்க்க வேண்டியதுக்குன்னா, ஸ்கூல் புக்கு நமக்கு சிலபஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி இப்போ பாலிட்டின்னு எடுத்துகிட்டால் நமக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு, வெங்கடேஷன் அவர்களுடைய புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு, நிறைய புக்கு இருக்குது. அப்போ இதெல்லாமே சிலபஸ் கவர் பண்ணி நம்ம புக் சோர்ஸ் மட்டும் இல்லாமல் அவுட் சோர்ஸோடு சேர்ந்தே இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் புக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஆனால் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் ரெஃபரன்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்கூல் புக்கும் ஒரு ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். ஸ்கூல் புக்குக்கு தகவல் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. அதை மட்டும் வச்சுக்கிட்டு கேள்வி அட்டன் பண்ண முடியாது. ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அது ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்கன்னு நினச்சிருக்காதீங்க, அது வெளியிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. அந்த தகவல் ஸ்கூல் புக்கில் மேபி இருந்திருக்கலாம். அதனால் நம்ம ஸ்கூல் புக்கு நம்ம வந்து உடனே ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்கன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அந்த தகவல் மேபி ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால அப்படி எதிர்ச்சியாக வரலாம். இப்போ வரக்கூடிய தேர்வில் அப்படி தான் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஹெட்டிங் எடுத்துகிட்டு, இப்போ குடியரசுத் தலைவர் எடுத்துட்டா ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ், குடியரசுத் தலைவர் பற்றி வாட் எவர் A to Z நல்லா தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் அட்லீஸ்ட்டு நீங்கள் எதுக்கு படிக்கணும், ஐஎன்எம்முக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பாலிட்டி, இந்த ரெண்டுக்குமே கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்கும் அவுட் சோர்ஸும் சேர்ந்து படிக்கணும். மீதி ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு சில இது நம்ம அவுட் சோர்ஸுக்கு போகணும். ஒரு சில இதுக்கு நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கு நல்லா தரவாக படித்தா போதும். ஒரு சில இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல் பார்க்க வேண்டிய டாப்பிக்கு மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். மீது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாடங்கள் நல்லா படித்தா போதும். ஜாகிரஃபிக்கு அதே மாதிரி தான். ஜாகிரஃபிக்கும் ஸ்கூல் புக்கு எனஃப், ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நல்லா பார்த்துட்டு லைட்டாக இந்த வேர்ல்டு ஜாகிரஃபி இல்லை வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சார்ந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஒரு 10% எக்ஸ்ட்ரா பார்க்கணும். நான் தான் சொல்கிறேன்ல, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். ஹிஸ்ட்ரி வந்து 10% கொஞ்சம் வெளியிலேருந்து பார்க்கணும். வெறும் ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன் நான். இந்த சிந்து சமவெளி நாகரிகம், முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், அந்த 10% நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே கவர் ஆகிடும். அவுட் சோர்ஸுக்கு நம்ம ரொம்பலாம் போக தேவையில்லை. அதுக்காகலாம் போய் முகலாயர்கள் புக்கில் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ முகலாயர்கள் நம்ம என்னது 6th இருக்கும் 10th இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எத்திக்ஸில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் பார்த்தா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரிக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எக்கனாமிக்ஸுக்கும் அதே மாதிரி தான். எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 20% அவுட் சோர்ஸ் நம்ம படிக்கணும். வித் கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடாக இருக்கக்கூடிய டாப்பிக்கு கொஞ்சம் 20% படிக்கணும். மீதி 80% ஸ்கூல் புக்கு தான். பாலிட்டி 50% ஸ்கூல் புக்கு தான் இருக்கும், 50% அவுட் சோர்ஸில் நம்ம படித்தாகணும். பாதிக்கு பாதி நம்ம அவுட் சோர்ஸில் படிக்கணும். வெறும் 50% தகவல் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. நல்லா கேட்டுங்க, வெறும் 50% ஸ்கூல் புக்கு தகவல் இருக்குது. ஐஎன்எம் சேம் அதே தான். ஐஎன்எம் 50% ஸ்கூல் புக்கில் இருக்குது, 50% வெளியில் படித்தாகணும். ஜாகிரஃபி 90% ஸ்கூல் புக்கில் படிங்க, 10% மட்டும் வெளியில் படிங்க போதும். நான் சொல்கிற பர்சன்டேஜ் நல்லா புரிஞ்சு வச்சுங்க. யூனிட் 6க்கு அதே மாதிரி தான். 50-50 நம்ம வெளியில் கொஞ்சம் படித்தாகணும். ஓகேங்களா. இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டு கிளர்ச்சிகள் சம்மந்தப்பட்டவங்கள கொஞ்சம் வெளியிலேருந்து படித்தாகணும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் நம்ம அதேமாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடல்ஸ் தான். அந்த மாடல்ஸ் எப்படி, கான்செப்ட் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறது வச்சு தான். அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்கூல் புக்கோட சம்ஸு நமக்கு ஒரு 40% ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, 40% ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் 30% வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹெல்ப் பண்ணும். 30% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த RS அகர்வால் புக் சம்ஸு, ரீசனிங்ஸு, அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். அப்போ 40% ஸ்கூல் புக்கிலேருந்து மேபி பார்த்துட்டு போனால் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். மீதி 30% ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணால் அட்டன் பண்ணலாம். மீதி 30% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து கவர் பண்ணால் அட்டன் பண்ணலாம். அதான் சொல்கிறல, ஸ்கூல் புக்கை மட்டும் நீ மேக்ஸ் பார்த்துட்டு போனால் 15 கேள்வி போடலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட சேர்ந்து பார்த்துட்டு போனீங்கன்னா 20 கேள்விகள் போடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த RS அகர்வால் புக் சம்ஸு, கொஞ்சம் டஃப்பான சம்ஸ்லாம் கோத்ரூ பண்ணிங்கன்னா 25 அவுட் ஆஃப் 25 போடலாம், 25 கொஷின்ஸ் போடலாம். இதான் வந்து ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டியை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும், நான் பாஸ் பண்ணணும், ஒரு நல்ல கட் ஆஃப் எடுக்கணும், நான் பயத்திலே இருக்கக்கூடாது, நான் பார்டரில் வந்துக்கிட்டு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு யார்ட்டையும் கெஞ்சிட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்துங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வாங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல பயங்கரமாக வீரியமாக படிச்சுக்கலாம். நீங்கள் வந்து பயப்படாதீங்க. பார்க்கும்போது நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் தோணும். பட் கொஞ்சம் கடந்து வர தான் நமக்கு வந்து முடிச்சிடலானே நமக்கு நினைக்க தோணும். அதனால தான் சொல்கிறேன், மே மாதம் வரைக்கும் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ படிச்சுட்டு வர முடியுமோ படிச்சுட்டு வாங்க. எதெல்லாம் முடிக்க முடியுமோ முடிச்சுக்குங்க. எதெல்லாம் நோட்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துக்குங்க. எதெல்லாம் நோட் பண்ணுமோ நோட் பண்ணிங்க. ஒரு தகவல் சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறனா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தாலுமே நோட் பண்ணி வச்சுக்கங்க. எந்த ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாலுமே டக்குன்னு ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அது நம்ம அந்த டாபிக் படிக்கும்போது பார்த்துக்கலாம் நம்ம நினச்சோன்னா பண்ண முடியாது. சின்னதாக ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. சின்ன சின்ன தகவல் சின்னதாக நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம ஒரு ட்ராக்கில் போயிட்டுருப்போம்னா அப்பப்போ ஒரு சின்ன சின்ன தகவல் நம்ம தெரிஞ்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். திடீர்னு ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க, ஒரு தகவல் பார்க்குறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஐயோ, நான் ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தனே, நான் கொஞ்சம் அது கோத்ரூ பண்ணாமல் போயிட்டேனே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கேள்விகள் கேட்குறாங்க. கிளியரா புரிஞ்சுங்களா? தமிழுக்குலாம் அவுட் சோர்ஸ் அவ்வளோ படிக்க முடியுமா சார்னா? படிக்க முடியாது தான். ஆனால் அதுக்குன்னு படிக்காமலேயும் போயிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்கணுமோ பாருங்கள். அவுட் சோர்ஸுக்கு பாருங்கள். நம்ம ராஜ் சார் வந்து வீடியோ கொடுத்துட்டு இருப்பார். 2 நாளைக்கு ஒரு வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸுக்குன்னே வீடியோ கொடுக்குறாரு. ஜஸ்ட் அதை லிசன் பண்ணுங்கள், அதை பாருங்கள், காது கொடுத்து கேளுங்க. அவ்வளோதான். ஒரு மணி நேரம் வீடியோ போடுறாரு சார், கடைசி வரைக்கும் அதை போடுவார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு 75 வீடியோ கிட்டே போடுவார் சார் கன்ஃபார்மாக. அப்போ வந்து அதில் இருக்க 75 போடும்போது நம்ம இருக்கிற இந்த அவுட் சோர்ஸில் இருக்கிறது எல்லாமே ஓரளவு வந்து பார்த்தோன்னா கவர் ஆகிற மாதிரி, நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஷார்ட்ஸும் போடுவார், ஃபுல் வீடியோவும் போடுவார். பார்த்து தெரிஞ்சுங்க, காது கொடுத்து கேளுங்க, என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. தமிழும் ஜிகேவும் அதே மாதிரி தான். ஜிகேலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அவுட் சோர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஒரு இடம் காது கொடுத்து கேளுங்க. புக்கில் இருக்கிறது நல்லா படிச்சுட்டு அவுட் சோர்ஸோடைய அந்த ஷார்ட் நோட்ஸோடவே நம்ம நடத்தி போடுறோம். அது நல்லா லிசன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக என்னென்னங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸ்டோரியாகவே சொல்லுவாங்க. ஐயனம்னா ஸ்டோரியாகவே சொல்லுவாங்க. பாலிட்டியில் கான்செப்டாகவே புரிய வைப்பாங்க. இதுக்கு தாண்டி என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியே கொண்டு ஒன்று கவர் பண்ணிட்டே வாங்க, அவ்வளோதான். மே மாதத்துக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி படிச்சிடுவீங்க நீங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் நியர்பையில் இருக்கனால ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி படிச்சிடுவீங்க. கிளியரா புரிஞ்சுங்களா? ஸோ பிளான் பண்ணிக்கோங்க, டைம் ஒதுக்கி படிச்சுக்கிட்டே வாங்க, எல்லாமே ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக கொஞ்சம் உங்களுடைய படிப்பை உள்ளே கொண்டு வரணும். அதாவது இன்றைக்கி படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம்னு இழுத்துகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் கொஞ்சம் படித்தேன், நாளைக்கு கொஞ்சம் படித்தேன், அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற மாதிரி வாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நடக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ நடக்கணுமா, இது பண்ணுமா, அதை பண்ணுமான்ட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க கால் நமக்கு பழக்கி விட்டுரும். அப்புறம் பாருங்கள், நடக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களை அறியாமலே நீங்கள் வேகமாக நடந்துடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நிற்கணும், அதுக்கப்புறம் நடக்கணும். நீ இன்னும் எந்திரிக்காமலே பெட்ஷீட் போட்டுட்டு படுத்துருந்தீங்க இந்த குளிரில், ஒன்றும் வேலைக்காகாது. புரியுதுங்களா? கிளியரா? ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக படிங்க. வேறு ஏதாவது தகவலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோ பதில் நான் கொடுக்குறேன். இந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ அந்த ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.